இந்திய மாணவர் சங்கத்தினுடைய சார்பாக இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்களை முற்றுகையிடக்கூடிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சென்னையில் அதனுடைய ஒரு பகுதியாக சாஸ்திரி பவன் முற்றுகை போராட்டம் என்பது நடைபெறுகிறது. நீட் தேர்விலிருந்து துவக்கத்திலிருந்தே தற்போது வரை நீட் தேர்வு என்றால் முறைகேடு, முறைகேடு என்றால் நீட் தேர்வு என்கின்ற விதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வுடைய முறைகேடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அந்த வகையில் 2024 ஏற்கனவே நீட் தேர்வுடைய கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் என்பது நடந்து உச்சநீதிமன்றம் தலையிட்டு விசாரணை நடத்தியும் கூட ஒரு தீர்வு எட்டப்படாத நிலைமை என்பது இருக்கிறது. மீண்டும் 2026 கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் என்பது நடந்திருக்கிறது. சிபிஐனுடைய தகவலின்படி மகாராஷ்டிரா மாநிலத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களில் நீட் தேர்வு லீக்கேஜுக்கு முக்கியமான காரணமானவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கூடிய பாஜகவுடைய மாநில இளைஞரணியை சார்ந்த ஒருவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அப்ப இந்த நீட் தேர்வு நடத்தக்கூடிய என்டிஏவும் அதன் மூலமாக அந்த கோச்சிங் மாஃபியாவும் அதோடு பாஜகவும் இந்த ஊழலில் தொடர்பு இருக்கிறது என்பது இன்றைக்கு பட்டவர்த்தனமாக அம்பலமாகி இருக்கிறது. நீட் தேர்வை நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அதனுடைய நம்பகத்தன்மையை மாணவர்கள் மத்தியில் இழந்திருக்கிறது. கடந்த முறையே ஒன்றிய கல்வி அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகி இருந்தால் இந்த நடைமுறைகள் தவிர்க்கப்பட்டிருக்கும். அப்ப தட்டி கழிக்கப்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கு பிஜேபி சார்ந்தவரே நேரடியாக இதில் ஈடுபட்டிருக்கிறார் என்கின்ற விஷயம் அம்பலமாயிருக்கிறது. எப்படி தமிழ் ராக்கர்ஸ் மற்ற இந்த படங்கள் எல்லாம் டெலிகிராம்ல டவுன்லோட் பண்றாங்களோ அது போல நீட் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்றது எப்படிங்கிற வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. டெலிகிராம்ல லிங்க் அனுப்பிச்சு பைசா பெற்று நீட் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணப்பட்டிருக்காங்கிற விஷயம் சிபிஐ அம்பலப்படுத்தி இருக்கு. அப்ப நீட் கொஸ்டின் பேப்பரை என்டிஏ எடுக்குது, அது எப்படி டெலிகிராமுக்கு வந்துச்சு, அது எப்படி பாஜகவுடைய அந்த இளைஞரணி சார்ந்தவர் எப்படி விற்பனை செய்தார் என்கின்ற விஷயத்துக்கு யார் பதில் சொல்ல வேண்டும்? மத்திய கல்வித்துறையினுடைய அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். அவர் இதுவரைக்கும் பதில் சொல்லல, மௌனம் சாதிக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் தலைமையில் நேரடியான விசாரணைக்கு இந்திய மாணவர் சங்கம் டிமாண்ட் பண்றோம். வெறுமன சிபிஐ விசாரித்தா இது ஒப்பேராது. எனவே உச்சநீதிமன்ற தலையீட்டின் பேரில் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியின் தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். அதற்கு முன்பு என்ன நடவடிக்கைகள் அந்தந்த மாநிலங்கள் ஃபாலோ பண்ணுச்சோ அந்த முறையில் இந்த ஆண்டு மருத்துவ சேர்க்கையை அனுமதிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கிறோம். என்டிஏவை கலைக்கணும். என்டிஏ வெறும் நீட் தேர்வு மட்டும் நடத்தல, அவங்க பல தேர்வுகள் நடத்துறாங்க. உதாரணத்துக்கு சியூடிஎன் போன்ற மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான கியூட் தேர்வு உள்ளிட்ட தேர்வுகளை என்டிஏ தான் நடத்துது. என்டிஏ மீதான நம்பகத்தன்மையை முழுமையாக மாணவர்கள் இழந்திருக்கக்கூடிய பின்னணியில் ஒன்றிய அரசு இந்த என்டிஏவையும் முழுமையாக கலைத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையில் தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.